ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது நம்ம விக்ஷன் அஃபிஷியல். நான் உங்கள் விவேக் ராம்நாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் யூ பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு அரௌண்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு நிச்சயமான ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கு 350+ வியூஸ் போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் தென் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு டாக் டு யூ சம்திங். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்து அட்மையர் ஆயிருப்போம். அட்மையர் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறது, அவங்களோட கேரக்டர், அவங்க பேசுறது, நடக்கிறது, இல்லை அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகிறது. ஆக்டர், டைரக்டர், சினிமா செலிபிரிட்டிஸை தாண்டி நம்ம நேருக்கு நேராக நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு பெரிய இடங்கள்ல இருப்பாங்க, இல்லை ஒரு போல்டான ஒரு கான்ஃபிடண்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் கூட என்னோட பயணிச்ச நிறைய பேர் இன்னைக்கு நல்ல நிலைமையிலையும் நல்ல நிலைமைக்கு போகவும் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்னோட ஒரு பெரிய அட்மிரேஷன்ஸ். ஸோ அவங்களோட நாலேஜையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு இன்டர்வியூ மூலியமா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. And let's dive into the video. I'm Vivek Ramnath. Welcome to Vivek's Official. $15,000 இன்வெஸ்ட் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒரு நான் சொன்னா $5,000 இருந்தாலே கண்டிப்பா பண்ணலாம். $15,000 தேவையே இல்லை. அதுக்கப்புறம் வர்றதுன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். சோ இந்த பிசினஸ் உண்மையாவே ரொம்பவே நல்லதுதான். ஃபுல்லா எல்லாம் இந்த பேக்லயுமே பட் வந்திருக்கப்ப பாக்கும்போது அப்ப இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். எங்க அப்பா அப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இன்கம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுதான் இப்ப எங்க அப்பா வெளியிலாட்டையும் என் பொண்ணு வளர்த்துட்டே பேங்கிங்கும் படிக்கா இவ்வளவு சொல்றாங்க. ஹலோ முத்துலட்சுமி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். திஸ் இஸ் முத்துலட்சுமி, என்னோட பேட்ச்மேட். ஸோ இவங்க பேட்ச் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்காங்க, ராவே குரூப் லீடராக இருந்திருக்காங்க. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது பிஸ்னஸ் சூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு சில பேரில் முத்துலட்சுமி ஒரு ஆள். சொல்லுங்க முத்துலட்சுமி, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த ஊரில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், எனக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊர் பேர் குமரிக்காடு. அங்கதான் மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆயிஸ்டர் மஷ்ரூம் வெரைட்டி. ஓகே, சரிம்மா. நீ பேங்கிங் தான் போயிட்டு இருந்த இல்லையா? காலேஜ் முடிச்சுட்டு தூத்துக்குடியில் பேங்கிங் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பேங்கிங் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு, அப்படிதானே? ஆமா, பேங்கிங் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். சைடு பை சைடு இதுவும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எப்படி இந்த டெசிஷன் எடுத்தீங்க? அதாவது பேங்கிங் எல்லாரும் இப்போ நிறைய பேர் 114 பேரில் 70 பேர் கிட்ட பேங்கிங் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் பேங்கிங் போயிட்டு அந்த பிஸ்னஸ்ங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்கள் வீட்டில் என்ன எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? என்ன அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படின்னு சொல்லுன்ட்டு. நான் பேங்கிங்கே இஷ்டப்பட்டுலாம் போல, வீட்டுல போச்சு நாங்க தான் போனது. போயிட்டு ஒருவேளை இன் பிட்வீன் உனக்கு வேற ஏதாவது ஜாப், பிரைவேட் ஜாப்போ கிடைச்சா போன்னு சொல்லிதான் சொன்னாங்க. உடனேதான் நானும் போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க, என்ன பிரைவேட் ஜாப்னா தூத்துக்குடிக்குள்ள மட்டும் தான் விடுவேன், அதுக்கு வெளியேனா நீ கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு போனா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தூத்துக்குடிக்குள்ள எனக்கு அக்ரி ரிலேட்டட் ஜாப்ஸ் எதுவும் இல்ல. அவங்க எனக்கு அக்ரி ரிலேட்டட் ஜாப்ஸ் மட்டும் தான் வேணும், நான் வேற ஜாப்லாம் போக மாட்டேன்னு சொல்லி அதுல நான் ஒரு கான்பிடென்டா இருந்தேன். அதனால எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்புறம் எனக்கு பேங்கிங்கே போயிட்டு இருக்கிறது இது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம தான் அக்ரி படிச்சிருக்கோம்ல, புடிச்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மகிட்ட இருக்கிற இடத்த வச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்பதான் திடீர்னு எனக்கு மஷ்ரூம் ஐடியா வந்துச்சு. அதனால அப்படிதான் மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணதுன்னு தவிர மற்றபடி இது பண்ணணும்னு நான் காலேஜ்ல இருந்து நினைச்சிட்டுலாம் வரல. ஓகே ஓகே. வீட்டில் உடனே ஒத்துக்கிட்டாங்களா? ஏன்னா நிறைய வீட்டில் எதுக்கு தேவையில்லாமல் அப்படி இப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்ஸ்? எங்க வீட்லயும் ஒத்துக்கல. இதை போட்டு என்னத்தை வளர்த்துக்கிட்டு கிடக்க போற அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு 3 மாசமா கேட்டுட்டு இருந்தேன், அப்படி கேட்டுட்டே போச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா, அவங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். அந்த காலத்திலே இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். அவங்க பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்களா, அப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் அவங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன், மஷ்ரூம் வளர்க்க கேட்டுட்டு இருக்கேன், வீட்டுல விட மாட்டாங்க. அவங்க உனக்கு காசு நான் தரேன், நீ பண்ணுங்கிற மாதிரி சொன்னோட எங்க அம்மாவுக்கு உடனே இதாயிட்டு. அதுலதான் எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, உனக்கு நான் ஒரு 15,000 தரேன், நீ அதை வச்சு உன்ன என்ன பண்றியோ பண்ணு, வளர்த்துக்கோன்னு சொன்னாங்க.
அப்படிதான் வந்து எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அப்பா அப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் என்னால இன்கம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுதான் இப்ப எங்க அப்பா வெளியிலாட்டையும் என் பொண்ணு வளர்த்துட்டே பேங்கிங் படிக்கா இப்பெல்லாம் சொல்றாங்க. மத்தபடி சப்போர்ட் ஃபர்ஸ்ட் யாரும் தரல. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லன்னா இன்னமும் நீ பண்ணிருக்க மாட்டேன். போராடிட்டு தான் இருந்திருப்பேன், கேட்டுட்டே இருப்பேன். ஓகே முத்துலட்சுமி, இப்போ வந்து ஓகே நீ வந்து ஆரம்பிக்கணும் டெசிஷன் எடுத்தாச்சு, உங்கள் வீட்லேயும் காசுலாம் கொடுத்துட்டாங்க. உனக்கு வந்து இப்போ இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, மஷ்ரூமுக்கு கண்டிப்பாக வந்து இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து மேலே ஒரு குடோன் இருக்குது, அதில் வந்து நினச்சா பண்ணலாம், சாக்கெல்லாம் அடித்து பண்ணலாம். பட் எனக்கு அந்த யோசனையே வரல. இப்போ ஜாமான் அடித்து போடுற வரைக்குமே எனக்கு அந்த குடோனில் யூஸ் பண்ணணும்னு யோசனை வரல. ஸோ அந்த மாதிரி வந்து நீ இடம் சூஸ் பண்ணுறதுல வந்து எப்படி சூஸ் பண்ண? உங்கள் வீட்டிலே பண்ணியா, இல்லை வந்து இடத்த தாண்டி வந்து இந்த வைக்கோல் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்பான் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அதாவது ஒரு எஃபர்ட் போட்டு நீ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இடம் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ட்ரையல் பேக் மாதிரி ஒரு 1 kg ஸ்பான் வாங்கி பண்ணேன். அந்த ட்ரையல் பேக் போட்டது வந்து எங்க வீட்டுல தான், வீட்டுல ஆச்சி வீடு. அங்க வந்து ஒரு ரூம் வேக்கண்டா இருக்க ரூமை நல்லா கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஆனா அந்த ரூமே செட் ஆகல. நார்மலா அது கூலிங்கா இருக்கு. இதே நம்ம மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணும்போது டோரை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ரூம் ஹீட்டா தான் இருக்கு. என்னால அந்த ரூம்ல சுத்தி சாக்கும் நிறைய எல்லாம் வைக்க முடியல. ஒரு 4 சாக்கு மட்டும் ஸ்லாப்ல மேல போட்டேன்னு தவிர மத்தபடி எனக்கு சாக்கு போட முடியல. ஏன்னா டைல்ஸா, அப்ப தர இதாகும், வீடு இதாகும்னு பாப்பாங்கல்ல. சோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் போடும்போது அங்க பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி அடுத்த தடவை இங்க போட்டா நமக்கு செட் ஆகாது, பெருசா பண்ணா கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் அப்போ எங்க வீட்லயே என்னால வளர்க்க முடியல. ஏன்னா ஆடு கோழி இப்பெல்லாம் இருக்கா. அப்படிங்கிறப்போ எனக்கு அதுகிட்ட இருந்து எதுவும் டிசீஸ் வந்துருமோ, ஈஸியா ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுமோன்னு பயம் இருந்துச்சு. அதனால எங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஒரு இடம், ஒரு ரூம் மட்டும் இருக்கு. சுத்தி ஒரு 4-5 மரம் இருக்கும், அவ்வளவுதான். அது வந்து வேக்கண்டா தான் இருந்துச்சா. அது வந்து ஒரு அட்டை கொண்டு போய் அந்த ரூம் கேட்டேன். அவங்க வந்து சரி நீ பண்ணிக்கோ, வளர்த்துக்கோ, நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அந்த ரூம்ல தான் இப்ப நான் வச்சிருக்கேன். மற்றபடி வைக்கோல் சொல்ல போனா, நான் வைக்கோல் ஈஸியா மாடு வளர்க்குறவங்க வீட்டுல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டுல எப்படின்னா கிரீன் கலர்ல. நமக்கு வந்து மஷ்ரூமுக்கு வைக்கோல் வந்து ஒரு மெயின் இது, அது ஒரு மேஜர் ரோல் வந்து ஒரு இது இருக்கு. ஏன்னா கிரீன் கலர் வைக்கோல் இருந்தா ஈஸியா நமக்கு கண்டாமினேஷன் ஆயிடும். கண்டாமினேஷன் ஆனா நம்ம போட்ட எஃபெக்ட் எல்லாமே எஃபர்ட்லாம் வேஸ்டா போயிடும். சோ அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். ஃபுல்லா கோல்டன் கலர்ல இருக்கணும். நான் அப்பத்துக்கு மட்டும் தேவைக்கு ஒருத்தங்கிட்ட 2 சாக்கு வைக்கோல் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வைக்கோல் வந்து நானே ஒரு அண்ணன்ட்ட சொல்லி வந்து 8 பண்டல் இப்ப வாங்கி வச்சிருக்கேன். ஃபியூச்சருக்கு ஒரு வருஷம் என்ன கூட ஓடும், அந்த அளவுக்கு வைக்கோல் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அப்படி வைக்கோல். அப்புறம் ஸ்பானும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. F1 ஜெனரேஷன் தான் நல்ல ஈல்டு கொடுக்கும். சோ F1 ஜெனரேஷன் ஸ்பான் வாங்கணும். F1 ஜெனரேஷன்னா அதாவது மதர் ஸ்பான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற ஸ்பான், அந்த பெட்டி டிஷ்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற ஸ்பான் தான் F1 ஜெனரேஷன் ஸ்பான். ஆமா. இதே நம்ம F3 அப்படிலாம் போனோம்னா நமக்கு ஈல்டு அந்த அளவுக்கு வராது. நிறைய ஈல்டு வேணா F1 ஜெனரேஷனுக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஓகே சரி. மத்தபடி எதுவும் தேவையில்ல. நம்ம ஹார்ட் ஒர்க் நல்லாவே கொடுத்தோம்னா ரிசல்ட் நல்லா பார்க்கலாம். சரி, எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நீ வந்து நம்ம காலேஜில் மஷ்ரூம் கல்டிவேஷன் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து ஹேண்ட்ஸ் ஆன் போயிட்டுருக்கோம். நான் ஹேண்ட்ஸ் ஆன் முழுக்கவும் மஷ்ரூமில் தான் இருந்தேன். எக்ஸ்பென்ஷன் லேர்னிங்கும் மஷ்ரூம் தான் எடுத்தேன். நீ இஎல்பியில் கண்டிப்பாக கிடையாது தெரியும் எனக்கு. ஆனால் ஹேண்ட்ஸ் ஆனில் இருந்தியா நீங்கள் மஷ்ரூமில்? இல்ல நான் ஹேண்ட்ஸ் ஆன் அப்படி எதுலயுமே மஷ்ரூம் கல்டிவேஷன் கிட்டே வரவே இல்ல. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட பிடிச்ச ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு தான் போனேன் தவிர அங்க வரவும் இல்ல. அது வந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம தியரிட்டிக்கலா நிறைய கேட்டேன். இல்ல மாமா பிடிக்கும், இருந்தாலும் பயம் இருக்கு. அது பயத்திலேயே மேம் கிட்ட வரது. உனக்கு மஷ்ரூம் கல்டிவேஷன், மஷ்ரூம்னா என்னன்னே தெரியாது, சம்திங் அந்த மாதிரி கல்டிவேஷன் பத்தி தெரியாது. அப்போ இதுக்கு வந்து நீ எப்படி வந்து இது ஃபர்ஸ்ட் உனக்கு மஷ்ரூம் பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா ஏன் மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? எனக்கு அது ஒரு கேள்வியா இருக்கு. அது என்ன லோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நான் பெரிய நான் வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங் இஎல்பி போனேன். அப்ப நான் இப்போ எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் நான் அப்பவுமே இருக்கும்போதே கோழி பண்ண வைப்போன்னு கேட்டேன். அதுக்கு வந்து கண்டிப்பா இடம் நிறைய தேவை. அதனால என்ன காலேஜ் படிக்கும் போதே நான் கேட்டேன், அப்பவே முடியாது சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து இப்போ நம்ம அதை திருப்பி கேட்டாலும் முடியாத சொல்ல போறாங்க.
அப்பெல்லாம் இது குட்டி இடம் தானே, லோ இன்வெஸ்ட்மெண்ட் தானே, தந்துருவாங்க அப்படிங்கறதுனாலதான் மஷ்ரூம் சூஸ் பண்ணேன். மத்தபடி மத்ததெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். இப்போ இது சரி, எப்படி கத்துக்கிட்ட? அப்ப எதுவுமே தெரியலனா எப்படி மஷ்ரூம் கல்டிவேஷன் என்ன எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்ட? அது உங்க ஊருக்கு பர்టిక్యులர். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் எங்க ஊரு சைட்ல எல்லாம் வராதா இருக்கும், ரொம்ப ஹீட் இல்ல அப்படின்ட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அத்தை எங்க ஒருத்தங்க டிஎன்யூல வேலை பார்க்காங்க, எங்க ஊர் தானே, அவங்களை எனக்கு தெரியும், நல்லா பேசுவாங்களா. சரி, அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு எப்பா தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோன்னு சொல்லி செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தந்தாங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. அவங்ககிட்ட நான் இப்படி க்ரோ பண்ணலான்னு இருக்கேன், என்ன வெரைட்டி சூஸ் பண்ண, என்ன செய்யன்னு கேட்டப்போம்னா அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. அதுல வந்து ட்ரைனிங் கொடுக்காங்க. யார் போனாலும், இப்போ நீ போனாலும் போய் ட்ரைனிங் உனக்கு கத்துக்கலாம். அதுக்கு ஃபீஸ் வந்து 690 சொன்னாங்க. சர்டிபிகேட் தருவாங்க. நான் மெயினா சர்டிபிகேட்டுக்காக தான் அங்க போய் கத்துக்க போனேன். டிஎன்இல இருந்து சர்டிபிகேட் கிடைக்கும், நமக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைச்சிரும். சோ அங்க எங்க நடந்துச்சுன்னா அருப்புக்கோட்டையில நடந்துச்சு. அங்க ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் நான் கத்துக்கிட்டேன். ஒரு நாள் ட்ரைனிங் தான். அவங்க நம்ம என்ன தியரிட்டிக்கலா படிச்சோம் அதை வந்து அவங்க சொல்லி தந்தாங்க. தியரிட்டிக்கலா தான் எல்லாமே சொன்னாங்க. அருப்புக்கோட்டையும் கொஞ்சம் ஹாட் ஏரியாஸ் தானே, அதனால அங்க இங்கெல்லாம் ஒரே வெரைட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நாள் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் பேக் எப்படி ஃபில் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க லைவாவே. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு 1 வீக்லயே திருப்பி ஸ்பான் அவங்ககிட்ட எங்க வாங்கணும்னு கேட்டேன். அப்ப அவங்க எனக்கு கிளிகுளம் கான்டாக்ட் நம்பர் தந்தாங்க. கிளிகுளம்ல இருந்து ஸ்பான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை வச்சு பேக் போட்டேன். அவங்க சொல்லி தந்ததை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை எல்லாம் போட்டது. இப்படிதான் கத்துக்கிட்டேன். மத்தபடி வேற எதுவும் தனியா செய்யலாம் கத்துக்கல. சரி, காலேஜ்ல இருந்து அதை கத்துக்கிட்டா பெட்டர். அப்படி கத்துக்கலனாலும் அப்படி கத்துக்கலாம், ட்ரைனிங் எல்லாம் போய் கத்துக்கலாம். அதாவது இது வந்து நமக்கு சர்டிபிகேட் வந்து நமக்கு கிடைக்குது இல்ல, அதனாலதான் மெயினா. இன்னொன்னு இப்படி இல்லைனாலும் காலேஜ்ல படிச்சு வச்சாது ஏதாவது செஞ்சு ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன். சரி, சர்டிபிகேட் தராங்களே, நமக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி வாங்குவேன். சரி, அப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, ட்ரைனிங் நிறைய அந்த மாதிரி நடத்துகிறாங்க. பீ கீப்பிங் ட்ரைனிங் நடத்துகிறாங்க, டைரி, பவுல்ட்ரி நிறையா. அது வந்து நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல ட்ரைனிங் நடக்குது, நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அப்போ வந்து ஓகே, நீ இப்போ எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னது 15,000 இன்வெஸ்ட் பண்ண, அப்படி தானே? 15,000 இன்வெஸ்ட் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒரு நான் சொன்னா 5,000 ரூபாய் இருந்தாலே கண்டிப்பா பண்ணலாம். 15,000 ரூபாய் தேவையே இல்லை. நான் எனக்கு இப்போ வந்து 7,000 ஆச்சு. எதனால 7,000 ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வைக்கோலும் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறப்போ அது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான், அதனால அப்படி இருக்கு. அப்புறம் ஸ்ப்ரேயர் வாங்கினேன், அதை சானிடைஸ் பண்ணணும் கண்டிப்பா, வீக்லி ஒன்ஸ் சானிடைஸ் பண்ணுமா, அது ஒரு 1,000 ஆச்சு. இப்படி செலவானதுனால எனக்கு அது 7,000 ஆச்சு. இல்லன்னா 7,000 வந்திருக்கே தெரியாது எனக்கு. அதனால 5,000 ஓகே. ஓகே, அப்போ 5,000க்கு வந்து அந்த ரூம்ல வந்து எத்தனை பேக் வந்து நீ போட்டு, எத்தனை பெட் வந்து போட்டு வச்சிருக்க? நான் 5 kg ஸ்பான் வாங்கினேன். அதை வச்சு ஒரு kg பேக் வச்சு நம்ம ஸ்பான் வச்சிருக்கோம்ல, அதை வச்சு 4ல இருந்து 5 பேக் வரையும் போடலாம். சரியா? நான் வந்து சில இதுல 4, சில இதுல 5 அப்படி போட்டேன். மொத்தம் எனக்கு 22 பேக் வந்துச்சு. ஓ, 22 பேக் வந்து அந்த ரூம்ல நீ போட்டு வச்சிருக்க? ஆமா, 22 பேக்கும் வந்துச்சு. ஈல்ட் எல்லாம் உனக்கு அந்த 22 பேக் தான் இப்போ வச்சிருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஈல்ட் வந்துருச்சா, இல்ல அதுல எதுவும் உனக்கு டிஃபிகல்ட்டி? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேட்ச் போடும்போது ஸ்பான் வந்து கொஞ்சம் கரெக்டா இல்ல. அதுக்கப்புறம் அன்இவன் டெம்பரேச்சர் ரெண்டுமே எனக்கு மேஜர் இதாச்சு. அங்க கொஞ்சம் ஹீட், திடீர்னு நைட்டு நல்லா கூலிங் ஆகுது, காலையில அதே மாதிரி ஹீட் ஆகுது. அப்படி இருந்ததுனாலயோ என்னமோ 3 நாள் போட்ட 3 நாள் எனக்கு கண்டாமினேஷன் ஆயிட்டு. 3 நாளே கண்டாமினேஷன் ஆயிட்டோம்னா, அதுவும் நானே இப்போ 4 பேக் தான் போட்டேன். 4ல 3 பேக் கண்டாமினேட் ஆயிட்டு. வீட்டுல வந்து அப்போ கொஞ்சம் எல்லாரும் என்ன இப்படி ஆயிட்டு, அடுத்த ஸ்டெப் நம்ம வைக்க விடுறதுக்கே யோசிப்பாங்கல்ல, அப்படிதான் ஆச்சு. நான் போய் டெய்லி வாட்டரிங் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு வழியா 30th டே அன்னைக்குதான் எனக்கு ஒரு பட் வந்துச்சு. அப்பதான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஸ்பான் வாங்கினேன், அது 5 kg வாங்கினேன். அப்போ நான் வந்து எங்க வாங்கினேன்னா கிளிகுளம்ல வாங்கல. அங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கரெக்டா படல, அதனால நான் வந்து கோயம்புத்தூர்ல எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்து வாங்கினேன். இப்போ அது வந்து என்ன வெரைட்டின்னா, புளோரிடா F1 வெரைட்டி.
அது வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அது 30 டிகிரிலயே வருமா. இப்ப தூத்துக்குடிங்கிறப்போ அந்த டெம்பரேச்சர் தான் ஓகே, நமக்கு அந்த டெம்பரேச்சர்ல தான் வளர்க்க முடியும். இப்ப நான் வந்து ரூம்லயுமே ரொம்பவே இது பண்ணேன். ரூம் வந்து எனக்கு ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. நான் சூஸ் பண்ண ரூம் சீட் இருக்குமா, அந்த சீட் வந்து ஹீட்டை நமக்கு இறக்கும்ல, அப்படிதான் நடந்துச்சு. நல்லா ஈல்டு வரணும்லான்ட்டு அப்படி பண்ணி நான் டெம்பரேச்சர் 28க்கு கொண்டு வந்தேன். நைட் ஆனா 28, காலையில வந்து ஒரு 29.5 அதுக்குள்ள இருக்கும். அதுக்கு மேல டெம்பரேச்சர் போகல, இதுக்குள்ளேயே வச்சு மெயின்டைன் பண்ணி இப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா ஈல்டு எடுத்துட்டு இருக்கேன். எங்க வீட்லயும் எல்லாரும் அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ சரி, ஆக்சுவலாக வந்து 20 நாளில் வந்து ஈல்டு எடுத்துடலாம் இல்லையா? நம்ம நார்மலாக வந்து மஷ்ரூமில் 20 நாளில் தான் ஆப்டிமம் டைமு. உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 30 நாள் ஆச்சு. இப்போ எத்தனை நாளில் எடுத்துக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் 30 நாள் ஆச்சு. இப்ப வாங்கியிருக்க வெரைட்டி எனக்கு 17வது நாள்லயே பட் வந்துச்சு. அது நான் 30 நாள் பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே சரி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு அது இன்னும் சந்தோஷம் தான் ஆச்சு. சீக்கிரம் வந்தது. நாங்க 17வது நாள்ல ஃபர்ஸ்ட் பட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படி ஃபுல்லா எல்லாம் பேக்லயுமே பட் வந்திருக்கப்ப பார்க்கும்போது அப்ப இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஒரு பட் தான் வந்துச்சு. இப்பதான் சரி நம்ம பண்றதுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைச்சிருக்கு, இன்னும் ஒருக்கா போட்டாலே அந்த அமௌண்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றதுன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். சோ இந்த பிசினஸ் வந்து உண்மையாவே ரொம்பவே நல்லதுதான். நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த காசு வந்துச்சுன்னா வீட்டுல திட்டு வாங்குறது குறையும் கொஞ்சம் எல்லாம். இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்கோம் தானே, ஊர்லயும் சரி வீட்லயும் எல்லாரும் அப்படித்தானே பேசுவாங்க. அதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுதான் நான் சொல்லுவேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கூட பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். டெய்லி ரொட்டீன் வந்து உனக்கு வாட்டரிங் மட்டும் தானே இதுல மெயினா, மத்தபடி நீ வேற ஒண்ணும் பெருசா பண்ண தேவையில்ல. வீக்லி ஒன்ஸ் சானிடைஸ் பண்ணுவேன். சண்டே எனக்கு லீவ் இருக்குல்ல, அப்ப சானிடைஸ் பண்ணிடுவேன். மத்தபடி இங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால 4 தடவை வாட்டரிங் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. நல்லா 4 தடவை வாட்டரிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நார்மலா இப்ப ஒரே மழை பெய்யுது, அதனால 2 தடவை அப்படி பண்ணாலே போதும். அது மட்டும் நீங்க கரெக்டா பண்ணா நல்ல ஈல்டு கிடைச்சிரும். ஓகே சரி, இப்போ வந்து இந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பயந்துட்டு இருப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம இயர்ல எடுத்துக்கிட்டேன்னா நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், உனக்கே தெரியும். ஆனால் வந்து யாருமே காலேஜ் முடிச்சுட்டு பண்ணலை. நமக்கு வந்து அந்த இஎல்பியில் வந்து நம்ம பிரின்சிபல் சொல்லி நம்ம அதை விற்கும் போதே நிறைய என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு யாரும் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீ என்ன, ஏன்னா நான் கூட நீ இவ்வளோ சொல்லுவேன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா மஷ்ரூம் கல்டிவேஷன் வைக்கோல இது தானே உனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும்னு தான் சொன்னேன். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீ வந்திருக்க. ஸோ வந்து நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, இதே நீ சொல்கிற மாதிரி வீட்டில் சும்மாவே இருக்காங்க, நிறைய பேர் வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணலாமா வேணாமா, ஈஸியாக பண்ணலாமா, என்ன நீ வந்து உனக்கு நம்ம பேட்ச்மேட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நம்ம கிளாஸ் மேலே பேசுகிறேன். எல்லாரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயடுவாங்கல்ல, அப்படிதான் பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, வீட்டுல நம்மளை நம்பி தர மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவல்ல ஆரம்பிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்க கூடாது. கண்டிப்பா எல்லாரும் நம்ம பேட்ச்ல எல்லாருமே நினைச்சா அவங்க வீட்டுல பண்ணலாம். வீட்டுல எப்படி இடம் எல்லாம் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு வீட்டுல இருந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கி அப்பா நான் அப்படி பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா தரதான் போறாங்க. அவங்க வந்து நம்பிக்கை, முதல்ல அவங்க மேல அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த இதுல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு கான்பிடென்ட்டோட உள்ள இறங்கினாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம். மஷ்ரூம் கல்டிவேஷன் இல்ல, அவங்க எவ்வளவோ இருக்கு. அவங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க ரிசர்ச் பண்ணி, நீ சொன்ன மாதிரி பீ கீப்பிங் அது இதுன்னு இப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு நமக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. இப்ப இந்த ட்ரைனிங்ல நான் அருப்புக்கோட்டையில போய் கத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கிள்ளிக்குளம்லயே கொடுக்காங்க போல. நான் ஸ்வான் வாங்க போறேன், அங்கேயுமே 30 days ஒன்ஸ் நடக்குது. இப்படி எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அத அவங்க வந்து எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கத்துக்கிட்டு நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க அச்சீவ் பண்ணலாம். எல்லாரும் என்ன மாதிரி தேடி பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கு. ஜோனி சார் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா சார் சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஓகே, நல்லா இன்னும் பெருசா பண்ணணும். பெருசா பண்ணி முத்துலக்ஷ்மி அண்ட் மஷ்ரூம்ஸ் பெருசா நீ வந்து வச்சு ஸோ வந்து சக்ஸஸ் ஆகணும். ஸோ எல்லா சார்பாக வந்து நானும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம யாருமே வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா, காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும். எனக்கு வந்து நானும் இந்த மாதிரி அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை.
பட் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்பில் வந்து வேலைக்கெலாம் போயிட்டு ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் சும்மா சைடில் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு இருந்துச்சு. பட் இதிலே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாஷா தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இயரில் உனக்கு முன்னாடியே பாஷா ஆரம்பித்தான். இப்போ நீ பண்ணுற. இன்னும் வந்து வெஸ்லி வந்து பீ கீப்பிங் பண்ணிகிட்ருக்கான். அபீஷ் வந்து பவுல்ட்ரி சைடு போயிட்டுருக்கான். ஸோ நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீ சொல்கிற மாதிரி ஃபோர்ட்நைட் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறாங்கல்ல, ஃபோர்ட்நைட் ஃபஸ்ட்டு 15 days, செகண்ட் 15 daysன்னு சொல்லிட்டு எல்லா கேவிகேலையும் இப்போ இருக்குது. அண்ட் வந்து டிஎன்ஏவில் வாரம் வாரம் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு பீ கீப்பிங்கோ சம்திங் டிஎன்ஏவில் நடத்துகிறாங்க. அண்ட் இவ சொல்கிற மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்லேயுமே நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக உங்கள் ஊர் பக்கத்துலேயே. நான் கூட கோயம்புத்தூர் போய் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினச்சேன். அருப்புக்கோட்டைங்கிறது ரொம்ப பக்கம் உனக்கு இல்லையா, ஒரு 2 hours சம்திங். ஸோ உங்கள் பக்கத்தில் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி அப்படிதான் போய் பக்கத்தில் தான். ஆனா இதோட கிள்ளிக்கு வந்து நடக்குன்னு தெரிஞ்சது எனக்கு அதோட பக்கம் தான். 1 hour தான் போயிட்டு வரலாம். எப்படி எல்லாருக்கும் அவங்க வீடு கிட்டே கிடைக்குது, நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதை அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பா பண்ணிடுவோம். கண்டிப்பாக பண்ணலாம். அதுமாதிரி பசங்க மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது. முத்துலட்சுமி தான் ஒரு ஐடல், ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி பீ கீப்பிங்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேடிஸுமே பண்ணலாம், வீட்டிலேருந்து பண்ணலாம். ஸோ அக்ரி படித்தவங்க அதை பார்த்தாலும் சரி, அக்ரி படிக்காதவங்க பார்த்தாலும் சரி, அக்ரியில் நிறையா வந்து அலைட் செக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தாராளமாக நிறையாவே பண்ணலாம், நமக்கு வந்து தெரியும். அண்ட் வந்து அவள் இத்தனைக்கும் எதுவுமே, அதாவது மஷ்ரூம் 4 வருஷம் வந்து தியரிட்டிக்கலாக மட்டும்தான் படிச்சிருக்கேன் இல்லையா. காலேஜில் வந்து தியரிட்டிக்கலாக மட்டும்தான் மஷ்ரூம் சாப்பிட்ருப்பா. அங்கே விற்கும்போது வந்து மஷ்ரூம் சாப்பிட்ருப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் தெரிஞ்சிருக்காது. பட் ட்ரைனிங் போயிட்டு அவள் பண்ணணும்னு நினச்சா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிறப்போ இனிமேலும் மேலே மேலே வந்து கண்டிப்பாக போவா. ஸோ ஆல் தி பெஸ்ட் முத்துலட்சுமி, ரொம்ப கங்க்ராட்ஸ். வணக்கம், நன்றி. உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பார்ப்போம். ஓகே, முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம என்னதான் ஆட்டோபயோகிராஃபி பார்த்தாலும், எத்தனை இன்டர்வியூஸ் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனோட இன்டர்வியூஸ் பார்த்தாலும், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு எப்போவுமே ட்ரூலி ரிலேட்டபிளாக தான் வந்து இருக்கும். முத்துலட்சுமியோட ஸ்டோரி வந்து 1 of the 1000s தான் சொல்லுவேன். இன்னும் எக்கச்சக்க பேர் வந்து அவங்க ஜேர்னியை வந்து ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இன்னமும் வந்து நடத்துவாங்க நிறைய பேர். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இன்டர்வியூ எடுத்து இந்த வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்மளோட அக்கா, நம்மளோட தங்கச்சி, நம்ம ஜூனியர், நம்ம சீனியர், அவங்களால பண்ண முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற, நம்ம பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து அவங்க மைண்டுக்கு வந்துச்சுனாலே வந்து என்னோட இந்த வீடியோ சக்ஸஸ் தான் என்னோட மனசுக்கு வந்து தோணுது. ஸோ நிறைய பேர் அதை பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் வந்து இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தானாகவே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஐ எம் விவேக் ராம்நாத், சைனிங் ஆஃப். பை.